ஒருத்தன் தன்னோட கேர்ள் ஃப்ரெண்டோட பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துருக்கான். அப்போ அந்த பொண்ணுக்கு ரெஸ்ட் ரூம் வருதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட ஃபோனை அவன்கிட்ட கொடுத்துட்டு போகுது. அப்போ அந்த ஃபோன் எடுத்து யதார்த்தமாக செக் பண்ணி பார்க்குறான். நம்மளோட ஃபோட்டோலாம் எவ்வளோ ஃபோட்டோ வச்சுருக்குன்னு ஆசையாக செக் பண்ணி பார்க்குறான். செக் பண்ணி பார்க்கும்போது அவனோட ஃபோட்டோ ஒரு ஃபோட்டோ கூட இல்லை. ஓகே, இந்த பொண்ணு வீட்டுக்கு பயந்துட்டு நம்ம ஃபோட்டோ எல்லாம் ஹைட் பண்ணி வச்சுருக்கோன்னு சொல்லிட்டு ஹையில் போய் பார்த்தா அந்த பொண்ணு வேற ஒருத்தனோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்க ஃபோட்டோலாம் பார்க்குறான். அதை பார்த்தோன்னா அவனுக்கு கை காலெலாம் பதறி போகுது. யார் என்னன்னே தெரியாமல் அந்த பொண்ணு வந்தோன்னே, யார் இது? இல்லை, இது என்னோடய ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு அப்படின்னு அந்த பொண்ணு பொய் சொல்லுது. அதெல்லாம் தெரிஞ்சிட்டாவன் ஏன் என்னை ஏமாத்தின அப்படின்னு கேட்குறான். அப்போ அந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டே, நான் பொண்ணு, நான் என்ன வேணால் பண்ணுவேன், நான் சொல்கிறதான் இங்கே எல்லாருமே கேட்பாங்க, உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோன்னு அந்த பொண்ணு சொல்லுது. சொன்னோன்னே இவன் ரொம்ப கஷ்டப்பட்டு என்ன ஏமாற்றிட்டேன்னு கேட்டோன்னே டக்குன்னு பக்கத்தில் உள்ள டிராஃபிக் போலீஸ்கிட்ட போயிட்டு, இவன் என்னை ஃபாலோ பண்ணிட்டே வரான், என்னை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கான்னு சொல்லி அந்த போலீஸ்கிட்ட சொன்னோன்னா அந்த போலீஸும் அவனை அசிங்கப்படுத்தி அனுப்பிடுறாங்க. அசிங்கப்படுத்தி அனுப்புகிற நேரத்தில் அந்த பொண்ணு அவனை பார்த்து சிரிச்சுட்டே போகுது. இதெல்லாம் பார்த்தோன்னே இவனுக்கு மனசு நொந்து நூலாகி பயங்கர டிப்ரெஷன் ஆகி ஒரு மூலையில் உட்காந்து கதறி அழுகிறான். போகிறவன் வரான் எல்லாருமே, ஏன்ப்பா அழுகிறேன், எதுக்குப்பா அழுகிறேன், என்னாச்சுப்பான்னு கேட்குறாங்க. அவன் கிட்டத்தட்ட ஒரு 4-5 மணி நேரத்துக்கு மேலே அந்த இடத்துலயே உட்காந்து அழுதுகிட்டே இருக்கான். இந்த பொண்ணு என்னை ஏமாத்திருச்சு, எனக்கு துரோகம் பண்ணிருச்சுன்னு யார்ட்டையும் அவனால சொல்ல முடியல. ஏன்னா சொன்னால் அந்த பொண்ணை யாரும் தப்பாக நினச்சிருவாங்களோ அந்த நேரத்துலேயே அந்த பொண்ணுக்காக நினச்சி பார்க்குறான். அதுக்கப்புறம் ரொம்ப டிப்ரெஷன் ஆகி வீட்டுக்கு போனான். வீட்டுக்கு போனோன்னா அந்த பொண்ணு அவனுக்கு ஃபோன் அடித்து, சாரி, நீ தான் என்னோட ஃபர்ஸ்ட் லவ்னு சொன்னேன், ஆனால் ஆல்ரெடி எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்டு இருக்கான், இப்போ அவன் ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கேன்னு ஃபோன் அடித்தான், அதுக்காக தான் நான் அவனை போய் பார்த்தேன், என்னோட எக்ஸ்ட்ரா நீனே பேசு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனோட நம்பரை அந்த பொண்ணு கொடுக்குது. கொடுத்தோட இவனும் ஃபோன் அடித்து பேசுகிறான். அந்த பையன் வந்து சென்னையை சேர்ந்த துறைப்பாக்கம் கண்ணகி நகரை சேர்ந்த தினேஷ்கிட்ட கால் பண்ணி கேட்டோன்னே தினேஷ் ரொம்ப திமிரா பேசுகிறான். ஆமாம், நான் அந்த பொண்ணோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கேன், இது மாதிரி நான் பல பொண்ணுங்களோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கேன்னு சொல்லிட்டு வச்சிடறான். அந்த பொண்ணு இவனுக்கு கால் பண்ணி, நான் இன்னொரு உண்மையை உனக்கு மறைச்சிட்டேன், நானும் அவனும் சேர்ந்து அடிக்கடி ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுவோம், ஃபஸ்ட்டாக நாங்கள் 2 பேரும் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணோம், அந்த ஃபோட்டோவை தான் நீ பார்த்துட்ட அப்படின்னு அந்த பொண்ணு சொன்னோன்னே, என்னையா இப்படி ஏமாத்துறீங்கன்னு இந்த பையன் வந்து கேட்டோன்னே அந்த பொண்ணு, உன்னால் முடிஞ்சதை பண்ணிக்கோ, நான் பொண்ணு தான், நான் யாரை என்ன வேணால் பண்ண முடியும், நீ யார்கிட்ட போய் சொன்னாலும் நான் சொல்கிறது தான் நம்புவாங்க, நீ சொல்கிறது யாருமே நம்ப மாட்டாங்கன்னு திமிரா அந்த பொண்ணு பேசிட்டு வச்சிருது. இந்த பையன் தினேஷ் மணிசாங்கிற ஒரு பொண்ணை நம்ப வச்சு ஏமாற்றிக்கிட்டு இருக்கான். இது மாதிரி பல பொண்ணுங்களை நம்ப வச்சு ஏமாற்றிக்கிட்டு இருக்கான். இதில் ஏற்றுக்கவே முடியாத விஷயம் என்னன்னா, தினேஷோட ரூம் போடுறதுக்காக அருண்கிட்ட அர்ஜென்ட்டாக காசு தேவைப்படுதுன்னு அருணை ஏமாற்றி காசு வாங்கியிருக்கு அந்த பொண்ணு. அருண் பாண்டியா அவன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கும்போது தினேஷுங்கிறவன் என்ன சொல்லியிருக்கானா, பொண்ணுங்களை எங்கே தொட்டா எங்கே வலிக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும், நீ யார்கிட்ட வேணா போய் சொல்லுன்னு திமுறா சொல்லியிருக்கான் அந்த தினேஷ். இப்போ 2026 பிப்ரவரி மாதம் நடந்த விஷயம் இது. அதனால யாரு என்னென்ன தெரியாம கண்மூடித்தனமா காதலிக்காதீங்க, எதா இருந்தாலும் தெரிஞ்சுக்கிட்டு லவ் பண்ணுங்க.